ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம 3ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்திலிருந்து அழகு 2, அதாவது 4வது தலைப்பு மீனுவின் வண்டி. இந்த படத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பார்க்கலாமா? புதிய மிதி வண்டி கிடைத்தது. அவள் துள்ளி குதித்தாள், சிரித்தாள், மகிழ்ந்தாள். இதனை பழைய 3 சக்கர வண்டி பார்த்தது. அது என்ன நினைத்து இருக்கும்? இப்போ இதுக்கான விடையை உங்களால் சொல்ல முடியுமா? மீனுக்கு வந்து புது சைக்கிள் கிடச்சிடுச்சு. அதனால் அவள் ரொம்ப ஜாலியாக இருக்கிறா, சிரிக்கிறா, துள்ளி குதிக்கிறா, என்னென்னமோ பண்ணுறா. இதை வந்து அங்கே இருக்கிற அந்த பழைய அந்த 3 சக்கர வண்டி பார்க்குது. அப்போ அது என்ன நினச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு கற்பனை. சரிங்களா? என்ன நினச்சிருக்கோம்? பதில் சொல்ல முடியுமா உங்களால்? சரி, அது என்ன நினச்சிருக்கோம்? ஐயோ, நம்மளை வந்து மறந்துட்டாளே அப்படின்னு நினச்சிருக்கோம் இல்லையா? அப்படி இல்லைன்னா நம்மளை தூக்கிட்டு போய் எங்கேயாவது போட்டுருவாங்களோ, இல்லை பழைய பொருட்கள் வாங்குகிற கடையில் நம்மளை போட்டுருவாங்களோ, இல்லை குப்பை தொட்டியில் நம்மளை போட்டுருவாங்களோ, நம்மளை இதுக்கப்புறம் பயன்படுத்தவே மாட்டாளோ அப்படின்னு ஏதாவது அதுக்கு தோணியிருக்கும் இல்லையா? சரி, இந்த கதையில் பார்க்கலாம் அந்த 3 சக்கர வண்டி என்னதான் அப்படின்னு நினச்சிது அப்படின்னு இந்த கதையில் பார்க்கலாமா? சரி வாங்க. உனக்கு 3 வயது இருக்கும். முதல் முறையாக சந்தித்தோம். என் மேல் ஏறி அமர்ந்தாய். பிறகு என்ன செய்தாய் தெரியுமா? அதாவது அந்த மீனுக்கு 3 வயது இருக்கும்போது அவள் அந்த சைக்கிளை மிதிவண்டியை 3 சக்கர வண்டியை அவள் சந்திச்சா. அப்போ அது மேலே அவள் ஏறி உட்காந்துட்டு என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு அந்த சைக்கிள் அதுவே நினச்சி பார்த்துக்குது. சரிங்களா? ஆஹா, அப்பா வண்டி ஓடுதுன்னு அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாளாம். வேகமாக போ டூர் டூர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவள் சைக்கிளில் அந்த 3 சக்கர வண்டியை வேகமாக ஓட்டுவாளாம். அப்புறம் என் வண்டி வேகமாக போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாளாம் அவள். சரிங்களா? இந்த மாதிரி அவங்க அப்பா கூட அவள் சைக்கிளை ஓட்டி அவளே ஓட்ட தொடங்கிட்டா. நீயாக ஓட்ட தொடங்கினாய். ஒரு முறை இருவரும் விழுந்தோம். என் கண்ணில் கண்ணீர். நீயோ சிரித்தாய். நீ துணிச்சலான பெண்தான். இந்த மாதிரி அவளே பழகி அவளே ஓட்ட கற்றுக்கிட்டா. ஒரு முறை வந்து கீழே விழுந்துட்டாலாம். அவளும் அந்த சைக்கிளை 2 பேரும் சேர்ந்து விழுந்துட்டாங்க. அதனால அந்த சைக்கிளுடைய கண்ணில் வந்து கண்ணீரா. ஆனால் இந்த மீனு மட்டும் சிரிச்சாலாம். நீ துணிச்சலான பெண் தான் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? எப்படி விழுந்துட்டாங்க பாருங்க. விழுந்துட்டாயே, ஆஹாஹா அப்படின்னு மீனு வந்து சைக்கிளை பார்த்து சிரிக்கிறா. நீ விழுந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? எனக்கு சின்ன காயம்தான், இருந்தாலும் ஓட்டலாம் அப்படின்னு மீனு சொல்லிட்டு மறுபடியும் அந்த சைக்கிளை எடுத்துட்டு ஓட்டுறா. அப்போது அந்த மிதிவண்டி, அந்த 3 சக்கர வண்டி என்ன சொல்லுதுன்னா, மீனு துணிச்சலான பெண் தான் அப்படின்னு நினச்சிக்குது. சரிங்களா? ஒரு நாள் மழை பெய்தது. மழையில் ஓட்டாதே என்றார் பாட்டி. நீ கேட்கவே இல்லை. இருவரும் மழையில் நனைந்தோம். என் சக்கரங்களில் சேறு அப்பியது. மழை நீரில் கவிழ்ந்தேன். நீ என்ன சொன்னாய் தெரியுமா? ஒரு நாள் மழை பெஞ்சிச்சா. அந்த மழையில கூட அவ சைக்கிள் ஓட்டினாலாம். ஆனால் அவங்க பாட்டி சொன்னாங்க, நீ வந்து மழையில வந்து சைக்கிள் ஓட்டாதான்னு பாட்டி சொன்னாங்க. இருந்தாலும் அவள் அந்த மீன் வந்து கேட்கவே இல்லை. கேட்காம மழையிலையும் சைக்கிளை ஓட்டிக்கிட்டு இருந்தாலாம் நினச்சிக்கிட்டு. அந்த சக்கரங்கள் மேலே அந்த சேர் அப்படியே பூசிக்கிச்சான். மழை தண்ணியில் அது கவிழ்ந்து போச்சான் அந்த சைக்கிள் 3 சக்கர வண்டி. நீ என்ன சொன்னாய் தெரியுமா? அந்த நேரத்தில் அவள் என்ன தெரியுமா சொன்னாலாம்? என் வண்டி நீச்சல் அடிக்குது ஹீன்னு அப்படின்னு சொல்லி சிரிச்சாலாம். இதுக்கு அந்த 3 சக்கர வண்டி, அந்த சைக்கிள் இருக்கு இல்லையா, அது அந்த மழை தண்ணியில் கவிழ்ந்ததுமே என் வண்டி நீச்சல் அடிக்குது அப்படின்னு சொல்லி சிரிச்சாலாம். அப்புறம் பாட்டி வந்து அதை வந்து சுத்தம் செய்கிறாங்க. இது சுத்தமாகி விட்டது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. நீ என் நல்ல நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கிளை அவள் கட்டி பிடிச்சிக்கிறா. சரிங்களா? மிதுன் உன் நண்பன், அவனும் உன்னுடன் வண்டி ஓட்டுவான். இருவரும் போட்டி போட்டு ஓட்டினீர்கள். அப்போது என்ன நடந்தது? சிரித்து சிரித்து என் சக்கரமே கழண்டு போனது அப்படின்னு அந்த வண்டி வந்து நினச்சிக்குது. அதாவது என்னன்னா, மிதுன் வந்து இந்த மீனுடைய நண்பன். 2 பேரும் சேர்ந்து வண்டி ஓட்டினாங்க. அதாவது மிதுன் ஒரு வண்டிலையும் இவ ஒரு வண்டியிலையும் 2 பேரும் சேர்ந்து வண்டி ஓட்டினாங்களாம். அப்போ அவங்க 2 பேரும் போட்டி போட்டுட்டு அந்த வண்டியை ஓட்டிட்டு போவாங்களாம். அப்போ என்னமோ நடந்திருக்கு. சரிங்களா? அதனால அவங்க சிரிச்சு அவங்களுடைய சக்கரமே கழண்டு போச்சான், அந்த வண்டியுடைய சக்கரம். சரி, என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? பாருங்க. அவங்க 2 பேரும் வேகமாக வண்டி ஓட்டிட்டு போறாங்களா. அப்போ ஆடு நிறுத்து அப்படின்னு சொல்றா. அப்போ ஆடு மேலே நிறுத்தாமன்னு அவங்க போயிட்டு என்ன பண்ணிடுறாங்க, மோதிடுறாங்க. ஆட்டு மேலே மோதி அவ கீழே விழுறா. கீழே விழுறா. ஆடு வந்து மேன் கத்திட்டு ஓடி போகுது. அப்புறம் எழுந்து அந்த சைக்கிளை எடுத்துக்கிட்டு அவள் என்ன பண்ணுறா, மன்னிச்சிடுங்க தாடி மாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. சரிங்களா? அடுத்தது என்ன ஆகும்னா, இரவில் நீ தூங்குவாய். நாம் இருவரும் தெருவில் செல்வதாக நான் கற்பனை செய்வேன். நானே என் மணியை மெதுவாக அழுத்துவேன். ட்ரிங் ட்ரிங். நீ சிரிப்பாய், நானும் சிரிப்பேன். என் சக்கரத்தில் வரும் கிர் சத்தம்தான் என் சிரிப்பு. இரவு நேரத்தில் மீனு போய் தூங்க போயிடுவாளாம். ஆனால் இந்த வண்டி வந்து என்ன நினச்சிக்குமா, அவங்க 2 பேரும் வந்து அந்த சைக்கிள் மெரிச்சிட்டு போனாங்க இல்லையா, அதையே அந்த வண்டி வந்து கற்பனை செஞ்சுக்குமா. நானே வந்து என் மணியை அழுத்துவேன் அப்படின்னு சொல்லுது அந்த வண்டி. சரிங்களா? அந்த 3 சக்கர வண்டியை என்ன பண்ணுமா, அதனுடைய அந்த மணியை பெல்லை வந்து அதுவே மெதுவாக அழுத்திக்குமா. அதில் வர அந்த ட்ரிங் சத்தத்தை கேட்டு மீனு வந்து சிரிப்பாலாம். அதை பார்த்து இந்த வண்டியை சிரிக்குமா. எப்படின்னா, அந்த சக்கரத்தில் வர கிர் சத்தம் தான் அதனுடைய சிரிப்பான். சரிங்களா?
என்னிடம்தான் ஓட்டின் பழகினாய், இப்போது நீ வளர்ந்து விட்டாய், புதிய மிதிவண்டியில் செல்கிறாய், அதில் எனக்கு மகிழ்ச்சியே. நான் பழைய பொருள் ஆகிவிட்டேன், இனி உன் நினைவுகளோடு இருப்பேன். பழைய பொருள்கள் இருக்கும் கடைக்கு செல்கிறேன், போய் வருகிறேன், டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டி போகுது. அதாவது என்கிட்ட தான் நீ முதல்ல ஓட்ட கற்றுக்கிட்ட, சைக்கிள் ஓட்டவே நீ என்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்ட. ஆனால் இப்போ நீ வளர்ந்துட்ட, உனக்கு இப்போ புதிய சைக்கிள் கிடச்சிடுச்சு, அதில் இருந்தாலும் எனக்கு மகிழ்ச்சி தான். நான் பழைய பொருள் ஆகிட்டேன், இருந்தாலும் அந்த நினைவுகளோட நான் இருப்பேன். நான் பழைய பொருள் இருக்கிற கடைக்கு போயிட்டு வரேன், டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கிள் கிளம்புது. சரிங்களா? இப்போ அடுத்து என்ன நடந்திருக்கும்? பழைய பொருட்களை ஏற்றி செல்லும் வண்டி நகர தொடங்கியது. மீனு அங்கே வந்தாள். அப்பொழுது 3 சக்கர வண்டி சிரித்தது. ஏன், என்ன நடந்தது? இந்த பழைய பொருளெல்லாம் ஏற்றிக்கிட்டு இந்த வண்டி போகுது. இதில் இந்த சைக்கிளும் இருக்கு. இப்போ அந்த நேரத்தில் மீனு வரா. மீனுவை பார்த்ததுமே இந்த சைக்கிள் சிரிக்குது. ஏன், என்ன நடந்திருக்கும் தெரியுமா? சரி, அதை தெரிஞ்சுக்கணும்னா இங்கே பாருங்க. ஒவ்வொரு தொடரிலும் உள்ள 1, 2, 3, 4, 5வது சொற்களுக்கு அடிக்கோடிடுங்கள், விடை கிடைக்கும். அது என்னன்னா, முதல் தொடரில் முதல் சொல், 2வது தொடரில் 2வது சொல், அந்த மாதிரி. முதல் தொடரில் முதல் சொல் என்னது? மீனு. 2வது தொடரில் 2வது சொல் ஓடி வந்து. அப்புறம் 3வது தொடர், இந்த 3வது சென்டென்ஸ் தொட்டு பார்த்து, புதிய மிதிவண்டியை தொட்டு பார்த்து, இதுதான் 3வது வார்த்தை. அப்போ அந்த 3வது சொற்களை எடுத்துக்கிறோம். இந்த 4வது தொடரில் 4வது வர வார்த்தை டாட்டா. நண்பர்களிடம் தனது புதிய மிதிவண்டியை காட்டினாள். இதில் 5வது தொடரில் 5வது வார்த்தை என்னது? காட்டினாள் அப்படின்றது. சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து எழுதுனா அந்த 3 சக்கர வண்டி ஏன் சிரிச்சது அப்படின்றதுக்கான பதில் கிடைச்சிடும். சரிங்களா? என்ன வருது பாருங்க. மீனு ஓடி வந்து தொட்டு பார்த்து டாட்டா காட்டினாள். பழைய பொருட்கள் ஏற்றி போற அந்த வண்டியில இந்த 3 சக்கர வண்டி போகுது இல்லையா? அங்க மீனு என்ன பண்றா? அந்த வண்டியை தொட்டு பார்த்து அதுக்கு டாட்டா சொல்றா. அதனால அந்த 3 சக்கர வண்டி சிரிச்சுதான். சரிங்களா? அடுத்தது பாருங்க. வண்டி வண்டி மிதிவண்டி, வண்டி வண்டி மிதிவண்டி. அது என்னன்னா, வண்டி வண்டி மிதிவண்டி அப்படின்னு சொன்னா மிதிவண்டி ஓட்டுறது போல செய்யணும். சரிங்களா? வண்டி வண்டி மிதிவண்டி, வண்டி வண்டி மிதிவண்டி. நம்ம எப்படி சைக்கிள் ஓட்டுமோ அந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணி இதுக்கு செய்யணும். பின்தொடர்ந்து படிக்க. இந்த கதையை நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுங்க, பின்தொடர்ந்து படிச்சு பாருங்க. இந்த கதையில உங்களுக்கு பிடிச்ச சொற்களை இங்க எழுதுங்க. சரிங்களா? நான் எனக்கு பிடிச்ச சொற்களை எழுதியிருக்கேன். நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச சொற்களை எழுதுங்க. எழுதிட்டு இதை உங்க குழுவில், உங்க குரூப்ல மற்ற ஃப்ரெண்ட்ஸோட கம்பேர் பண்ணி பாருங்க. யார் உங்களை போலவே எழுதியிருக்காரோ அந்த ஃப்ரெண்டோட பேர் எழுதுங்க. எத்தனை வார்த்தைகள் இதுல எத்தனை வார்த்தைகள் உங்களை போல எழுதியிருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. 4 வார்த்தையா 5 வார்த்தையான்னு எத்தனை வார்த்தைகள் உங்களை போல எழுதியிருக்கோன்னா அந்த எண்ணிக்கையை இங்க எழுதுங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க. இந்த பாடத்துல அடிக்கோட்டிட்டு எழுதணும். என்னன்னா, அருகருகே வந்துள்ள ஒரே எழுத்து ஒரே சொல், அதாவது அடுத்தடுத்து ஒரே எழுத்து அடுத்தடுத்து வருது இல்லையா? இந்த மாதிரி வந்திருக்கிற சொற்களை மட்டும் எடுத்து எழுதணும். ஹா ஹா, மே மே, அடுத்து ட்ரிங் ட்ரிங், அப்புறம் ஹி ஹி, டுர் டுர். அப்போ இந்த வார்த்தைகள்லாம் அடுத்தடுத்து வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து இந்த பாடத்துல பிடித்த தொடர் என்ன அப்படின்னு நீங்க எழுதணும். எனக்கு மீனு துணிச்சலான பெண் அப்படின்ற தொடர் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன வார்த்தை, என்ன தொடர் சென்டென்ஸ் பிடிச்சிருக்கோ அதுக்கு நீங்க இங்க எழுதிக்கோங்க. அடுத்தது என் மேடை என் பேச்சு. என் மேடை என் பேச்சில் உங்களுக்கு என்ன பொருள் பிடிக்குமோ அந்த பொருளை பற்றி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. படித்தல் பலகையில் இருக்கிற வார்த்தைகளை பார்க்கலாம். படித்தல் பலகையில் என்னென்ன வார்த்தைகள் இருக்கு பாருங்க. மிதிவண்டி, அப்பா, குதித்தால், மழை, பாட்டி, சேரு, நீச்சல், நண்பன், செல்கிறேன், ஆடு, மாமா, இரவில், கற்பனை, சிரிப்பு, வளர்ந்து, பொருள். ஸோ இந்த வார்த்தைகள்லாம் படித்தல் பலகையில் இருக்குது. இதெல்லாம் படித்து பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எழுதியும் பாருங்கள், தப்பு இல்லாமல் எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க. இது ஒரு விலங்கு. இந்த படித்தல் பலகையில் இது ஒரு விலங்கு. எது இதில் விலங்கு? ஆடு. ஆடு அப்படின்றது தான் விலங்கு இல்லையா? ஆடுன்ற வார்த்தை எடுத்து எழுதிக்கோங்க. தண்ணீருடன் தொடர்புடைய சொற்கள். எதனால தண்ணீரோட தொடர்புடையது அப்படின்னா, நீச்சல். நீச்சல் தண்ணீரோட தொடர்புடையது. ஏன்னா நீச்சல் தண்ணி இருந்தால் தானே, தண்ணியில் தானே நீச்சல் அடிப்பாங்க. அடுத்து மழை. சேரும் தண்ணீரோட தொடர்புடையது. ஆனால் சேரு மண் ரெண்டும் கலந்துருக்கும் இல்லையா? அதனால இந்த 3ல் நீங்க எந்த வார்த்தை வேணாலும் எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்க. அதிக எழுத்துக்களை கொண்ட சொற்கள். இங்க அதிக எழுத்துக்களை கொண்ட சொற்கள் அதாவது 5 எழுத்து சொற்கள் தான் இருக்குங்க. அதுதான் அதிக எழுத்து. 6 எழுத்து சொற்கள் எதுவுமே இல்லை. 5 எழுத்து கொண்ட சொற்கள் தான் இங்க அதிகமா இருக்கு. அப்போ மிதிவண்டி, செல்கிறேன், குதித்தால், வளர்ந்து, இந்த 4 சொற்களை நம்ம இங்க எடுத்து எழுதிக்கலாங்க. 4வது கேள்வி. படித்தல் பலகையில் உள்ள பிடித்த சொல்லை கொண்டு தொடர் எழுதுக. இந்த படித்தல் பலகையில் உங்களுக்கு என்ன சொல் பிடிக்குமோ அதை வச்சு நீங்கள் ஒரு தொடர், ஒரு சென்டென்ஸை நீங்கள் மேக் எழுதணும். சரிங்களா? இப்போ மழைன்னா, நேற்று மழை பெய்தது. நீச்சல்னா, நான் நன்றாக நீச்சல் அடிப்பேன், இல்லை நான் நீச்சல் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சிரிப்பு, அவள் அழகாக சிரித்தாள், இல்லை குழந்தை அழகாக சிரித்தது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை எடுத்து ஒரு தொடர் நீங்கள் எழுதணும். சரிங்களா? இப்போ மிதிவண்டியை வச்சு நான் எழுதியிருக்கேன். நான் தினமும் மிதிவண்டி ஓட்டுவேன்.
பாடத்தையே சுருக்கமா கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா? பாட சுருக்கம். மீனுவின் வண்டி. அது ஒரு 3 சக்கர வண்டி. மீனு சிறு வயதில் ஓட்டினாள். ஒரு நாள் வண்டியுடன் விழுந்தாள். ஒரு நாள் மழை நீரில் கவிழ்ந்தாள். நண்பருடன் வேகமாக ஓட்டினாள். ஆட்டின் மேல் மோதினாள். இப்போது மீனு வளர்ந்து விட்டாள். புதிய மிதிவண்டி வாங்கினாள். மகிழ்ந்தாள், துள்ளி குதித்தாள். அதை 3 சக்கர வண்டி பார்த்தது. பழையதை நினைத்து மகிழ்ந்தது. பழைய பொருள்கள் கடைக்கு சென்றது. இப்போ இந்த இதுவை நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பாட சுருக்கத்தை படித்து பார்க்கணும். எவ்வளோ நேரம் ஆகுது உங்களுக்கு படிக்க அப்படின்னு அந்த நிமிடங்களை நீங்கள் இங்கே குறித்து வைக்கணும். முதல் முறை படித்து பாருங்கள், 2வது முறை படித்து பாருங்கள், 3வது முறை படித்து பாருங்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் படிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் வருது அப்படின்றது நீங்கள் குறித்து வச்சுக்கலாம் இங்கே. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். நினைத்து பார்த்து மகிழ்ந்தது எது? எது நினச்சி பார்த்தது? அந்த 3 சக்கர வண்டி தான் நினச்சி பார்த்தது. மீனுவை எப்படி சின்ன வயசில் இருந்தா அப்படின்னு நினச்சி பார்த்துச்சு. 3 சக்கர வண்டி பழைய பொருள்கள் கடைக்கு சென்றது ஏன்? ஏன் அது பழைய பொருட்கள் கடைக்கு சேர்ந்ததுன்னா, மீனு இப்போ வளர்ந்துட்டா, புதிய சைக்கிள் வாங்கிட்டா, புதிய மிதிவண்டியை வாங்கிட்டா. அதனால இந்த 3 சக்கர வண்டி பழைய பொருட்கள் கடைக்கு போயிடுச்சு. சொல்வதை எழுதுக. சொல்வதை எழுதுக நீங்கள் யாருக்கிட்டே படித்தல் பலகையில் படிச்சிங்க இல்லையா, அந்த வார்த்தைகள் தான் இங்கே நீங்கள் என்ன பண்ணணும், சொல்வதை எழுதுகளை எழுத போகிறீங்க. சரிங்களா? டீச்சர்ஸ் என்ன வேர்ட்ஸ் டிக்டேஷன் கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் இங்கே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் சொல்லை கண்டுபிடிக்க. என்னன்னா இந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் ஏதோ ஒரு எழுத்து ஒரே மாதிரி இருக்கும். அது என்ன எழுத்து அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா கடைசியாக அந்த எழுத்துக்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு வார்த்தை வருது. அது என்ன வார்த்தை? தொடர் அப்படின்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த 3 வார்த்தையிலும் இருக்கிற ஒரே மாதிரியான எழுத்து ரா. 3 வார்த்தையிலையும் ரா வருதா? அடுத்து பாருங்க, இந்த இடத்துல பொரித்த, பொறி, பொட்டலம் இது எல்லாத்துலயுமே போன்ற எழுத்து காமனா இருக்கு. அதனால இதை எடுத்து எழுதிக்கிறோம். இங்க நாகத்தை கண்ட காகம், இதுல கா அப்படின்ற எழுத்து 3 வார்த்தையிலையும் வருது. அதனால கா. இங்க ஆமை, பொம்மை, அருமை இதுல பாத்தீங்கன்னா மை. மையும் எல்லாத்துலயுமே காமனா இருக்கு. அதனால மை போட்டுக்கிறோம். கரும்பு தின்னும் இரும்பு இதுல இம்ன்ற எழுத்து எல்லாத்துலயுமே இருக்குங்களா, அதனால இம் எழுதிக்கோங்க. எட்டி பிடித்த காற்றாடி இதுல டீன்ற எழுத்து 3 வார்த்தையிலுமே டீன்ற எழுத்து இருக்கு. அதனால எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ இந்த 6 எழுத்துக்களையும் ஒன்னா சேர்த்தா நமக்கு என்ன வார்த்தை கிடைக்குது பாருங்க. முறைப்படிச்சு எழுதுனா கரடி பொம்மை அப்படின்ற வார்த்தை கிடைக்குது இல்லைங்களா? இந்த 6 எழுத்துக்களையும் ஒன்னா சேர்க்கும் பொழுது நமக்கு கரடி பொம்மை என்ற வார்த்தை கிடைக்குது. அடுத்து தொடர்ந்து எழுதுக. கூடை, கூடை என்ன கூடை? பூக்கூடை. என்ன பூ? சாமந்தி பூ. என்ன சாமந்தி? மஞ்சள் சாமந்தி. என்ன மஞ்சள்? கிழங்கு மஞ்சள். என்ன கிழங்கு? உருளைக்கிழங்கு. இதே மாதிரி கீழே தொடர்களாக கொடுத்துருக்காங்க. அதை விடுபட்டதை நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். சரிங்களா? மயில், மயில் என்ன மயில்? சரிங்களா? என்ன மயில்ன்ற கேள்விக்கு வண்ண மயில். என்ன வண்ணம்? பச்சை வண்ணம். என்ன பச்சை? இலை பச்சை. இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அடுத்தது பேசலாம், எழுதலாம். இந்த இடத்துல படத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாடி மேல குழந்தைங்க 2 பேரும் ஒரு சிறுவனும் சிறுமியும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த குட்டி பையன் கையில கரடி பொம்மை வச்சுட்டு இருக்கான். இந்த பாப்பா பறவைகள் அந்த சிட்டுக்குருவிகளுக்கு தானியங்கள் போடுறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க அந்த பறவைகள் சாப்பிட்றதுக்கு தானியங்களும் தண்ணீரும் வச்சிருக்காங்க. சரிங்களா? பறவைகள் சாப்பிட்டு தண்ணி குடிக்குது. இதை வச்சுதான் நம்ம அப்படியே எழுத போறோம். எப்படி எழுதலாம் பாருங்க. சிறுமி பறவைகளுக்கு தானியங்கள் இல்லைன்னா உணவு அளிக்கிறாள். சிறுவன் கரடி பொம்மை வைத்துள்ளான். பறவைகள் தானியங்கள் உண்டு தண்ணீர் குடிக்கின்றன. சரிங்களா? இந்த மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. சிந்தித்து விடையளிக்க. இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க. மீனு பள்ளிக்கு நடந்து சென்றாள். அவள் வீட்டு வயல் ஓரத்தில் பலாமரம் இருந்தது. அதில் பழங்கள் நிறைய இருந்தன. நாளை பறிக்கலாம் என நினைத்தாள். மீனு பள்ளிக்கு நடந்து சென்றாள். இங்க சைக்கிள்ல போறா. அப்ப இந்த பிக்சர் இல்ல. சரிங்களா? அந்த படம் வராது. இந்த 2 படம் தான் வரும். அடுத்து அவள் வீட்டு வயல் ஓரத்தில் பலாமரம் இருந்தது. அதில் பழங்கள் நிறைய இருந்தன. பழங்கள் நிறைய இருக்கா? இங்க இதெல்லாம் பலாமரத்துல பலாக்காய் நிறைய இருக்கு. நாளை பறிக்கலாம் என நினைத்தாள். அப்ப இந்த பிக்சர் தான் அதுக்கு சரியானது. சரிங்களா? அடுத்தது பாருங்க. பின்பற்றி எழுதுக. மீனு விரும்பி செய்பவை. மீனு என்னென்ன செய்வா? மிதிவண்டி ஓட்டுவா, ஊரை சுற்றி பார்ப்பேன், நண்பர்களோடு விளையாடுவேன் அப்படின்னு மீனு சொல்றா. இதுல உங்களுக்கு என்ன விரும்பி செய்வீங்க? நீங்க என்ன விரும்பி செய்வீங்க அப்படின்னு எழுதுங்க. படம் வரைவேன், பாட்டு பாடுவேன், இல்லை நண்பர்களோடு விளையாடுவேன், மிதிவண்டி ஓட்டுவேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்க இங்க எழுதிக்கோங்க. தொடர் அமைத்து கூறுக. இங்க என்ன தொடர் அமைத்து சொல்றோம் அப்படின்னா, அதாவது எதிர் சொற்களை இங்க கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, மேலே. இந்த குரங்கு மரத்துக்கு மேல இருக்கு, கரடி கீழே இருக்கு. இப்போ மேலே கீழே. இங்க பாத்தீங்கன்னா உள்ளே வெளியே. அணில் உள்ள இருக்கு, முயல் வெளியே இருக்கு. உள்ளே வெளியே. அந்த பொந்துக்கு உள்ள இருக்கு, இது பொந்துக்கு வெளியே இருக்கு. உள்ளே வெளியே. அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய சிறிய. யானை பெரிய யானை, பன்றி சிறிய பன்றி இல்லையா? பெரிய சிறிய. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க அணில் மரத்துல ஏறுது, ஏறு. ஓனான் மரத்துல இருந்து கீழே இறங்குது, இறங்கு. ஓகேங்களா? அப்ப ஏறு, இறங்கு. இது எதிர் சொற்களை கொடுத்துருக்காங்க. படத்துல பார்த்த மாதிரி வேறு சில எதிர் சொற்கள். சில, பல, புகழ், இகழ், அதிகம், குறைவு.
இரவு பகல், அருகில் தொலைவில், வேகமாக மெதுவாக, புதிய பழைய, சிரிப்பு அழுகை, காய் கனி, இதெல்லாம் வந்து எதிர்ச்சொற்கள். சரி, இப்போ இந்த எதிர்ச்சொற்களை கொண்டு நம்ம இங்கே இந்த கோடிட்ட இடங்களை நிரப்புறோம். புதிய மிதிவண்டி வாங்கினால் பழைய வண்டி பார்க்கிறது. இந்த புதிய பழையன்றது எதிர்ச்சொற்கள். இரவு நீ தூங்குவாய், அப்போ இங்கே என்ன வரணும்? அதனுடைய இரவு அப்படின்ற வார்த்தையினுடைய எதிர்ச்சொல் வந்து பகல். பகல் நேரத்தில் விழித்திருப்பாய். மிதிவண்டியை வேகமாக ஓட்டினால், வேகமாக அப்படின்ற வார்த்தையினுடைய எதிர்ச்சொல் வந்து மெதுவாக. மெதுவாக நிறுத்தினாள். விழுந்த போது வண்டிக்கு அழுகை வந்தது. அழுகையினுடைய எதிர்ச்சொல் வந்து சிரிப்பு. அப்போ மீனுவுக்கு சிரிப்பு வந்தது. சரிங்களா? அந்த மாதிரி எதிர்ச்சொற்களை கொண்டு நீங்கள் அழகாக எழுதிடலாம். அடுத்தது கற்றல் பயணம். மீனுவின் வண்டி பாடத்தில் இருக்கிற கதையை வந்து நீங்கள் சொல்லலாம். இல்லை பழைய பொருள் ஒன்றை வந்து வரைஞ்சி அது பேசுகிற மாதிரி எழுதி நீங்கள் காட்சிப்படுத்தலாம். அடுத்தது வந்து இங்கே பொருத்தமான செயல் வந்து எதுன்னு நீங்கள் டிக் பண்ணணும். தண்ணீர் குடுவைக்கு உணர்வு இருந்தால், தண்ணீர் குடுவைக்கு உணர்வு இருந்தால் என்ன வெளிப்படுத்தி இருக்கும், ஏன்? இப்போ இங்கே தண்ணீர் குடுவை, அந்த வாட்டர் பாட்டிலை வந்து மூடி திறந்து கீழே தண்ணி போயிட்டுருக்கு. அப்போ இதனுடைய உணர்வு எப்படி இருக்கும்? அந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக இருக்குமா, வருத்தப்படுமா, பயப்படுமா? அப்படின்னா வருத்தப்படும். ஏன்னா தண்ணீரெல்லாம் வீணா போகுது இல்லையா, கீழே போகுது, வீணா போகுது. அதனால் அது கண்டிப்பாக வருத்தப்பட்டிருக்கும். இப்போ இன்று முதல் நான் என் பொருள்களை, நான் என்னோட பொருளை நான் எப்படி இருக்கேன், பத்திரமாக வைத்துக்கொள்வேன். பயன்படுத்தியதும் உரிய இடத்தில் வைப்பேன். பிறருக்கு கொடுத்து உதவுவேன். முழுமையாக பயன்படுத்துவேன். இது எல்லாமே நம்ம செய்யணும் இல்லையா? நம்ம பொருளை பாதுகாப்பாக வச்சுக்கணும். நம்ம பயன்படுத்துறதுக்கு அப்புறமா அந்த பொருட்களை உரிய இடத்துல திரும்ப வைக்கணும். மற்றவங்களுக்கும் உதவி செய்யணும், கொடுத்து உதவணும். அதை நம்ம முழுமையாக பயன்படுத்தணும். சரிங்களா? சரி, நான் கற்றவை. படித்த கதையை சொல்ல தெரியும், எதிர்ச்சொற்களை கண்டுபிடிக்க தெரியும், படம் பார்த்து பேச எழுத தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா டிக் பண்ணி ஸ்டார்ஸுக்கெல்லாம் கலர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.